ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. வரக்கூடிய ஆர்ஆர்பி, குரூப் டி, என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மேக்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வரக்கூடிய தேர்வுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இதே பேரோட கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் ஆர்ஆர்பிக்கான ஸ்டடி பேக்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. மொத்தம் இதில் 7 புக்ஸ் வரும். இது கொரியரில் அனுப்பிச்சிருவாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் ஃப்ரீயாகவே பிடிஎஃப் அனுப்பிச்சிருவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த போன ஆண்டு வரை 2024 வரை நடைபெற்ற அனைத்து தேர்வுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் அனுப்பிச்சிருவாங்க. இதுக்கான பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1199 மட்டும்தான். விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள எண்களை தொடர்பு கொண்டு நீங்க வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எண்ணான 372845 இல் 7 இடமதிப்பு மற்றும் முகமதிப்பின் கூட்டுத்தொகை என்ன? அப்ப 7 என்ற எண்ணினுடைய இடமதிப்பு முகமதிப்பு. இடமதிப்புனா என்னது, முகமதிப்புனா என்னது கண்டுபிடிக்கலாமா? இடமதிப்புனா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இங்க எதோட இடமதிப்பு கேக்குறாங்க? 7 இடமதிப்பா. அப்ப 7 எங்க இருக்கு? 7 இங்க இருக்கு. அப்ப 7 அப்படியே எழுதிக்கோங்க. அப்ப 7க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? மொத்தம் 5 எண்கள் இருக்கா? அப்ப 5 0 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப 7 இடம் மதிப்பு எனக்கு எவ்வளவு வருது? 7 லட்சம். ஓகேவா? 7 ஃபர்ஸ்டே போட்டுட்டு 7க்கு பின்னாடி எத்தனை எண்கள் இருக்கோ அத்தனை 0 போட்டா போதும். 7க்கான இட மதிப்பு கிடைச்சிருச்சு. அடுத்து 7 முகமதிப்பு. 7 முகமதிப்பு என்னது? முகமதிப்புனா ஒண்ணு இல்ல. அப்ப 7ங்கிறத முகமதிப்பு, அதான் ஃபேஸ் வேல்யூ. ஓகேவா? அப்ப 7 முகமதிப்பு என்னது? 7 தான். 5 முகமதிப்பு என்னது? 5 தான். அவ்வளவுதான். ஓகே. அப்ப 7 இடமதிப்பு மற்றும் முகமதிப்பு என்னது? கூட்டுத்தொகை. அப்ப இந்த 7 லட்சத்தோட 7 கூட்டணும். அப்ப கூட்டின எவ்வளவு வரும்? 7, இடையில 4 0, இங்க ஒரு 7. அப்ப ஆன்சர் வரும் 7,07,000. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? எப்படி கண்டுபிடிச்ச? இடம் மதிப்புனா அவங்க எந்த எண்ணு சொல்றாங்களோ அந்த எண்ணை அப்படியே எழுதிட்டு பின்னாடி எத்தனை இலக்கங்கள் இருக்கோ அத்தனை 0. முகமதிப்புனா எந்த நம்பர் சொல்றாங்களோ அதுதான் அதோட முகமதிப்பு. அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஒரு கனசதுரம் எண்ணளவில் சமமான பரப்பினையும் கன அளவையும் கொண்டிருக்கிறது. கனசதுரத்தின் கன அளவை கண்டறியவும். ஓகேவா? சமமான பரப்புனா மொத்த பரப்பு. ஓகேங்களா? அப்ப கனசதுரத்துல மொத்த பரப்பும் கன அளவு எனக்கு எப்படி இருக்குமா? சமமாக இருக்கு. ஓகேங்களா? அப்ப கனசதுரத்தின் மொத்த பரப்பு அது 6a². இங்க கன அளவு என்னது? a³ ஓகேங்களா? அப்ப பாருங்க, இங்க a² கேன்சல் பண்ணிட்டா இங்க a² கேன்சல் பண்ணி ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்க a மட்டும் இருக்கும். அப்ப a இனுடைய மதிப்பு எவ்வளோ? 6. அப்ப பக்க அளவு கண்டுபிடிச்சாச்சா? ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? கனசதுரத்தின் கன அளவு தான் கேட்கறாங்க. அப்ப கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா அது a³. அப்ப a ஓட மதிப்பு எவ்வளோ? 6. அப்ப 6³ அப்ப 6³ எனக்கு எவ்வளவு வரும்? 216. அப்ப ஆன்சர் என்னது? 216 கன அலகுகள். ஓகே. நீங்க சமமான பரப்புங்கும் போது சில பேர் டவுட் வந்து எந்த பரப்பு எடுக்கிறது சொல்லி. எந்த பரப்பு எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா மொத்த பரப்பை தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஆன்சர் இது வரும் 216 கன அலகுகள். நீங்க மொத்த பரப்பு பார்த்தாலும் உங்களுக்கு அதே 216 தான் உங்களுக்கு வரும். ஓகே. நெக்ஸ்ட், 2 இணை பகா எண்களின் பெருக்கல் பலன் 117. இணை பகா எண் பெருக்கல் பலன் 117. அவற்றின் மீச்சியமா என்ன வரும் கேட்கிறாங்க. ஓகேவா? அப்ப 2 இணைபலன் பெருக்கப்பலன் எவ்வளவு வருதோ அதே தான் மீச்சியமாவுக்கு வரும். ஓகேங்களா? அப்ப மீச்சியம் மதிப்பு எவ்வளவு வரும்? 117. ஓகேங்களா? எல்சியம் கேட்டா அந்த எண்களை பெருக்கி தான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஏன்னா பகா எண்களை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ண முடியாது, எந்த நம்பர் டிவைட் பண்ண முடியாது. அப்ப மொத்தமா பெருக்கி தான் வச்சிருப்போம். அப்ப எல்சியம் எனக்கு என்ன வரும்? அதே தான் வரும். அப்ப பெருக்கு தொகையும் எல்சியம் மதிப்பு எனக்கு ஒன்னாதான் வரும். இப்ப பெருக்கல் பலன் கொடுத்து கச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா, ஏன்னா 2 இணைப்பகைகள் பெருக்கல் பலன் 117 அப்படின்னா கச்சிசிஎஃப் எவ்வளவு வரும்? 1. அவ்வளவுதான். அப்ப எனக்கு எல்சியம் தானே கேட்டாங்க. அப்ப எல்சியம் எவ்வளோ? 117. சப்போஸ் கச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா 1. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. sin 3x மைனஸ் 20 டிகிரி cos 20 மைனஸ் 3y டிகிரி எனில் x மைனஸ் y என்பதின் மதிப்பு என்னவாக இருக்குன்னு கேட்கிறாங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் இருக்கு. sin cos, tan cot, cosecant secant. இது வந்து ஒவ்வொன்று காம்பினேஷன். இதோட டிகிரி கூடுதல் எவ்வளவு வரும்னா 90 வரும். ஓகேவா?
sin A 90 மைனஸ் A அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதாவது இதையும் இதையும் கூட்டினா உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 90 டிகிரி வரணும். ஓகேவா? இங்க 40 டிகிரி வந்தா இங்க 50 டிகிரி வரும். ஏன்னா அந்த இரண்டுமே கூடுதல் வரும் 90 டிகிரி. அப்ப அந்த இரண்டுமே கூட்டலாம். 3x மைனஸ் 20 பிளஸ் 20 மைனஸ் 3y. அப்ப இந்த இதோட டிகிரியும் இதோட டிகிரியும் கூட்டினா எவ்வளவு வரணும்? 90 டிகிரி வரணும். அப்ப கூட்டலாம். இப்ப மைனஸ் 20 பிளஸ் 20 கேன்சல். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 3x மைனஸ் 3y எவ்வளவு? 90 டிகிரி. இப்ப இங்க என்ன பண்ணலாம்? 3 காமனா வெளியே எடுக்கலாம். அப்ப 3 காமனா வெளியே எடுத்தா உள்ள என்ன இருக்கும்? x மைனஸ் y. இங்க எவ்வளவு? 90 டிகிரி. இப்ப அடிக்கலாமா? 1 3 3 30 3 90. அப்ப இங்க என்ன வந்திருக்கு? x மைனஸ் y. எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் அது x மைனஸ் y. அப்ப x மைனஸ் y உடைய மதிப்பு எனக்கு என்ன வரும்? 30 டிகிரி அப்படின்னு எனக்கு வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 6 1 8 2 7 3 5 4 என்ற எண்ணின் 6 மற்றும் 5 ஆகியவற்றின் முகமதிப்புகளின் கூடுதல். இடமதிப்புங்கிறது வேற, முகமதிப்புங்கிறது வேற. ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே பார்த்துட்டோம். முகமதிப்பு என்னது? எந்த நம்பர் சொல்றோங்களோ அதுதான் அதோட முகமதிப்பு. அப்ப 6 முகமதிப்பு என்னது? 6. 5 முகமதிப்பு என்னது? 5. இங்க என்ன கேக்குறாங்க? கூடுதல். அப்ப கூட்டுங்க. அப்ப 6 5 கூட்டினால் வரும் 11. அப்ப ஆன்சர் என்னது? 11. அவ்வளவுதான். ஏன்னா முகமதிப்புங்கிறது அந்த நம்பர் தான் அதோட முகமதிப்பு. அப்ப 6 முகமதிப்பு 6, 5 முகமதிப்பு 5. அப்ப ரெண்டுமே கூட்டினா 11. நெக்ஸ்ட் 4 மேஜை கடிகாரங்கள் உள்ளன. அவை முறையே 10 நிமிடம், 15 நிமிடம், 20 நிமிடம் மற்றும் 25 நிமிடம் இடைவெளியில் ஒலிக்கக்கூடியவை. அவை அனைத்தும் 10 AM காலை 10 மணிக்கு ஒரே நேரத்தில் ஒலித்தால் அவை மீண்டும் எப்போது ஒரே நேரத்தில் ஒலிக்கும்? இதுதான் கொஸ்டின். மீண்டும் எப்போதும் ஒரே நேரத்தில் ஒலிக்கும். இந்த மாதிரி கேட்டாலே நீங்க என்ன பண்ணணும்? எல்சியம் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப 10 நிமிடம், 15 நிமிடம், 20 நிமிடம், 25 நிமிடம். ஓகேவா? அப்ப நிமிடங்கள் வச்சு நீங்க எல்சியம் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் நிமிடம் தான் வரும். ஓகே. இப்ப எதால அடிக்கலாம்? சிம்பிளா 5 அடிக்கலாமா? 2 10, 3 5, 4 20, 5 25. அடுத்ததால் அடிக்கலாம்? 2 அடிக்கலாம். 4 2 3 அடிக்க முடியாது. 2 4, 2 10. இப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் எல்சியம் எடுக்க முடியாது. மொத்தமா பெருக்கிடலாமா? பெருக்குங்க. 2 10, 10 3 30, 32 60, 60 இன்ட்டு 5 300. அப்ப 300 நிமிடம். அப்ப 300 நிமிடத்தை மணிக்கு மாத்தணும். அப்ப என்ன பண்ணும்? 300 60ஆல அடித்தா எனக்கு என்ன கிடைக்கும்? மணி கிடைச்சிடும். அப்ப அடிக்கலாமா? 1 60 60, 5 60 300. ஓகேங்களா? அப்ப 5 மணி நேரம் கழிச்சு ஒன்றாக ஒலிக்கும். ஓகேங்களா? நீங்க காலமா நீங்க டிவைட் பண்ணும்போது டைரக்டா அதே நம்பர்ல தான் டிவைட் பண்ணும். இங்க 0 வச்சு அடிக்க கூடாது. இந்த கொஸ்டின் உனக்கு ஆன்சர் வரலாம். அனைத்து கொஸ்டின் நமக்கு ஆன்சர் வராது. ஓகேங்களா? அப்ப 300 60ஆல வகுக்கிறேன்னா 60ஆல டைரக்டா தான் வகுப்பேன். அப்ப 5 60 300. அப்ப 5 மணி நேரம் கழிச்சு ஒன்னு அடிக்க போகுது. அப்ப காலை 10 மணிக்கு அடிக்குதா? அப்ப இதோட 5 கூட்டுங்க. எவ்வளவு வரும்? 15. நம்ம டைம் 12 வரைக்கும் தானே இருக்கும். அப்ப என்ன பண்ணுங்க? 12 கழிச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு வரும்? 3 PM. ஏன்னா 12 மணி தாண்டி தானே போகுது. அப்ப 3 PM. ஆன்சர் எது வரும் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்ப 10 மணில இருந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு கூட போறேன். 11 12 1 2 3 கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் அது 3 PM. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 20 x³ y² மற்றும் 10 x⁴ y⁴ என்பதின் மீச்சிறு பொது மடங்கு 20 x⁴ y⁴ எனில் மீப்பெரும் பொது காரணியை காண்க. HCF கண்டுபிடிங்க. ஓகேங்களா? HCF கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப சிம்பிள் தான். அப்ப அந்த 2 எண்களை வச்சே நம்ம என்ன பண்ணலாம்? HCF கண்டுபிடிக்கலாம். இங்க இந்த மீச்சிறுமானம் பார்க்கணும் அவசியம் இல்லை. இதை பார்த்தா இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அது நம்ம தேவையில்லை. பொதுவா இந்த 2 மட்டும் எடுத்துக்குவோம். 20 x³ y², 10 x⁴ y⁴. ஓகேங்களா? இங்க என்ன இருக்கு? எண்களும் இருக்கு, அடுக்குகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் எண்களை மட்டும் எடுத்து HCF கண்டுபிடிங்க. 20 10, 20 10 எதால அடிக்கலாம்? 10ஆல. இங்க 2 இங்க 1. அடுத்து அடிக்க முடியுமா? முடியாது. HCFனா வகுத்தி மட்டும்தான் எடுக்கணும். அப்ப எவ்வளவு? 10. அப்ப எண்களை வச்சு HCF பார்த்தா 10. அப்ப 10 எங்க இருக்கு? 2 இடங்கள்ல தான் இருக்கு. அப்ப C வராது, D வராது. ஓகேங்களா? இப்ப 2க்கு அப்புறம் இப்ப முடிச்சாச்சு. இப்ப அடுக்கு பார்க்கலாம். இப்ப அடுக்கு வந்து என்ன பார்க்கணும்னா
அடிமானம் பொதுவா இருக்கணும், அடுக்கு சிறியதாக இருக்கணும். அப்ப இங்க எக்ஸ் கியூப், இங்க எக்ஸ் பவர் 4. ஏன்னா ரெண்டுலயுமே எக்ஸ் அடிமானமா இருக்கு. அப்ப அடுக்கு வந்து எனக்கு சிறியதா இருக்கணும். அப்ப அடுக்கு எங்க சிறியது? 3 தானே சிறியது. அப்ப எக்ஸ் பவர் கியூப். அடுத்து ஒய் அடிமானமா பாக்குறேன். ஒய் அடிமானம் ரெண்டுலயுமே இருக்கு. இதுல எது அடுக்கு சிறியது? ஒய் ஸ்கொயர். அப்ப ஆன்சர் என்னது? 10 எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர். ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. 10 எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர். முடிஞ்சு. நெக்ஸ்ட், பின் வருவனவற்றிற்கு தீர்வு காணவும். ஓகேவா? இங்க என்ன இருக்கு? ஒண்ணுமில்ல, பிளஸ் மைனஸ் தான் பண்ண போறோம். ஆனா தசம எண்கள்ல இருக்கு, அவ்வளவுதான். இது எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பிளஸ் எண்களை தனியா வச்சுக்கோங்க, மைனஸ் எண்களை தனியா வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க இது பிளஸ் நம்பர், இதுவும் பிளஸ் நம்பர், இதுவும் பிளஸ் நம்பர். இதை மட்டும் ஃபர்ஸ்ட் கூட்டுவோம். அப்ப 3.142, 3.61, அடுத்து 4ங்கிறது முழு நம்பர் தான். 4.00 வச்சுக்கலாம். அப்ப கூட்டினால வரும் 2, 5, 7, இங்க 10. அப்ப 10.752. இது வந்து பிளஸ் நம்பர். இப்ப அடுத்து மைனஸ் நம்பர் என்ன இருக்கு? மைனஸ் 2.12 மைனஸ் 7.6. இப்ப இது ரெண்டுமே கூட்டுவோம். மைனஸ் கூட்டிட்டு தானே, அப்ப ரெண்டுமே மைனஸ் கூட்ட தான் செய்யணும். அப்ப எவ்வளவு வரும்? கூட்டினா 2, 7, இங்க கூட்டினா 9 மைனஸ். அப்ப இது 10.752, இது மைனஸ் 9.72. இப்ப இது ரெண்டையுமே என்ன பண்ணுங்க? ஆன்சர் பண்ணுங்க. 10.752 மைனஸ் 9.72. இப்ப என்ன பண்ண போறோம்? கழிக்க போறோம். ஏ பண்ணா குருடு வேணா கழிச்சானே போடணும். அப்ப 2 அப்படி இறக்குங்க. 5 2 போச்சுன்னா 3, 7 போச்சுன்னா 0, 10 1 போச்சுன்னா 1. அப்ப பெரிய நம்பர் கூட்டினது பிளஸ் தான். அப்ப ஆன்சர் அது 1.032. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் செகண்ட், 1.032. சிம்பிளா முடிச்சிடலாம். நெக்ஸ்ட், பின்வரும் புள்ளிகளில் எது எக்ஸ் அச்சில் மட்டும் அமைந்திருக்கும்? எக்ஸ் அச்சில் அமைந்துள்ளது மட்டும் தான் கேட்கிறாங்க. நம்ம எக்ஸ் அச்சுனது ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸ், அடுத்துள்ள என்னது ஒய். அப்ப எக்ஸ் அச்சில் மட்டும் நம்பர் இருக்கணும், ஒய் அச்சில் நம்பர் இருக்க கூடாது. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, எக்ஸ் அச்சில் நம்பர் இருக்கு, ஒய் அச்சில் இல்லையா? அப்ப எனக்கு இதுதான் ஆன்சர். மத்ததெல்லாம் பாருங்க, எக்ஸ்ல இருக்கு, ஒய்ல இருக்கு. இங்க எக்ஸ்ல இல்ல, ஒய்ல இருக்கு. இங்க ரெண்டுலயுமே இருக்கு. அப்ப ரெண்டுலயுமே இருந்தாலும் வராது, ஒய்ல மட்டும் இருந்தாலும் எனக்கு வராது. அப்ப இந்த இது மட்டும் எனக்கு என்ன இருக்கும்? இந்த 2,0 தான் எக்ஸ் அச்சுல மட்டும் எனக்கு அப்படி இருக்கும். ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஒய் அச்சுல மட்டும் இருக்கும்னா இது வந்து எனக்கு ஒய் அச்சுல மட்டும் இருக்கும். ஓகேனா, ஒய்யோட மதிப்பு மட்டும் தான் இங்க இருக்கு. இது எக்ஸ் அச்சுல மட்டும் தான் இருக்கும். அப்ப எக்ஸ் அச்சுல மட்டும் உள்ளது ஆப்ஷன் ஏ, ஒய் அச்சுல மட்டும் உள்ளது சி ஆப்ஷன் 0,4. நெக்ஸ்ட், ஒன்னை பெறுவதற்கு 0.527 மற்றும் 2.013 ஆகியவற்றின் பெருக்கல் தொகையிலிருந்து எதை கழிக்க வேண்டும்? ஓகே, இந்த பெருக்கல் தொகையிலிருந்து எதை கழிச்சா 1 கிடைக்கும் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணலாம்? பெருக்கலாமா? ஃபர்ஸ்ட் முழு நம்பரா வச்சுக்கலாம். 2013 527. அப்படியே பெருக்குங்க. 7 21, மீதி 2, 1 7, 2 கூட்டினா 9, 0, இங்க 14. அடுத்து 2 வச்சு பெருக்குனா 6, 2, 0, அடுத்து எவ்வளவு வரும்? 4. அடுத்து 5 வச்சு பெருக்குனா 15, மீதி 1, அப்ப எவ்வளவு வரும்? 5 1 6, அடுத்து 0, இங்க எவ்வளவு? 10. இப்போ ஃபுல்லா கூட்டுங்க. 1, 15, இங்க ஒரு 1, 8, இங்க 10, இங்க ஒரு 1, அப்ப 6, 0, 1. இப்போ பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்ணலாம். இங்க பாயிண்ட்ஸ்க்கு எத்தனை நம்பர் இருக்கு? ஃபர்ஸ்ட் இது பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் 3 நம்பர், இங்கேயும் பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் 3 நம்பர். அப்ப என்ன பண்ணோம்? கூட்டினா மொத்தம் 6 வந்துச்சு. அப்ப 6 எண்கள் மட்டும் பாயிண்ட் வைங்க. 3 6, அப்ப 6 மட்டும் பாயிண்ட் வச்சு வருது 1.060851. அப்ப இந்த பெருக்கல் மதிப்புல இருந்து எனக்கு 1 தான் கிடைக்கணும். அப்ப எதை கழிச்சா எனக்கு வேணும்? அப்ப எனக்கு 1 மட்டும் தான் தேவை. அப்ப எதை கழிக்கலாம்? அப்ப 0.060851 இந்த எண்ணை கழிச்சோம்னா எனக்கு 1 மட்டும் தனியா கிடைச்சிடல. ஏன்னா 1 மட்டும் தனியா இருக்கா? அப்ப இந்த தசமங்களை கழிச்சாலே போதும். அப்ப ஆன்சர் அது 0.060851. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1296 எக்ஸ் ஸ்கொயர் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? கண்டுபிடிக்கலாங்களா? அப்ப ரூட் ஆஃப் 1296 எக்ஸ் ஸ்கொயர். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதை ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க. ஏன்னா உள்ளதானே இருக்கு.
அப்ப 1296 ஸ்கொயர் பண்ண எவ்வளவு வரும்? 36. அப்ப எக்ஸ் ஸ்கொயர். இது அப்படியே தான் இருக்க போகுது. எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்க போகுது. இதுக்கு முன்ன ஆன்சர் பண்ண எவ்வளவு வரும்? 36. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் 36னா எக்ஸ் உடைய மதிப்பு எனக்கு என்ன வரும்? 6. அவ்வளவுதான். ஆன்சர் என்னது? எக்ஸின் மதிப்பு 6. நெக்ஸ்ட், ஒரு தரவின் முகடு மற்றும் இடைநிலை அளவுகள் முறையே 87.5 மற்றும் 86 ஆகிய தரவுகளின் சராசரி காண்க. ஓகேவா? இந்த முகடு இடைநிலை சராசரி மூணுக்குமே தொடர்பு இருக்கு. என்ன தொடர்புனா முகடு = 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி. இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? முகடு = 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி. இப்ப முகடுக்கான மதிப்பு எவ்வளோ? 87.5. 3 இன்ட்டு இடைநிலை மதிப்பு எவ்வளோ? 86 மைனஸ் 2 சராசரி. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? இந்த 2 சராசரி இங்க வந்தோம். மைனஸ் 2 தான் வந்தா பிளஸ் 2 சராசரி ஆயிரும். 87.5 அங்க போச்சுன்னா மைனஸ் 87.5. அப்ப 2 சராசரி = 3 இன்ட்டு 86. 3 80 240, 3 18. அப்ப எவ்வளவு? ஒரு 258 மைனஸ் 87.5. இப்ப என்ன பண்ணும்? 258ல 87.5 கழிக்கணும். அப்ப கழித்தரலாம். 87.5. அப்ப இங்க ஒரு 0 10 10ல 5 போச்சுன்னா 5. மீதி இங்க எவ்வளவு இருக்கு? 7 7 போச்சுன்னா 0. அப்ப 25 8 போச்சுன்னா 17. அப்ப 170.5. இது என்னது? 2 சராசரி. நமக்கு தேவை என்னது? ஒரு சராசரி. நம்ம டேட் அடிக்கலாமா? 4 2 இங்க அடிச்சா 8 2 16, மீதி 1 15, மீதி எதுவுமே இல்ல. 5ல 2 4, மீதி 1. அப்ப 5. அப்ப 85.25. அப்ப சராசரி மதிப்பு எவ்வளவு வருது? 85.25. எங்க இருக்கு பாருங்க. 85ல 2 தான் இருக்கு. ஒன்னு 85.4, இன்னொன்னு 85.2. அப்ப எது எனக்கு ஆன்சர் கரெக்ட்? 85.2 தான் எனக்கு சரியானது. நெக்ஸ்ட், 8 மீட்டர் உயரமுள்ள ஒரு மேடையிலிருந்து ஒரு கோபுரத்தின் உயர கோணம் 30 டிகிரி. கோபுரத்திலிருந்து மேடையை 40√3 மீட்டர் தொலைவில் வைத்திருந்தால் கோபுரத்தின் உயரம் என்னது? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு மேடை இருக்கு. அந்த மேடையுடைய உயரம் எனக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 8 மீட்டர். ஓகேங்களா? இந்த மேடையிலிருந்து என்ன பண்றேன்? ஒரு கோபுரத்தை பார்க்கிறேன். அந்த கோபுரத்தை வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரியில் நான் பார்க்கிறேன். எவ்வளவு டிகிரியில பார்க்கிறேன்? 30 டிகிரியில பார்க்கிறேன். இதுதான் அந்த கோபுரம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதென்னது? அந்த கோபுரம். ஓகேங்களா? அப்ப இந்த கோபுரத்தை என்ன பண்றேன்? மேடையில இருந்து 30 டிகிரியில் நான் பார்க்கிறேன். அப்ப இதுக்கான மேடைக்கும் அந்த கோபுரத்துக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 40√3. 40√3. அப்ப இந்த கோபுரத்தினுடைய உயரம் எனக்கு என்ன வரும்? இப்ப பாருங்க, எனக்கு இது வரைக்கும் மதிப்பு தெரியும். ஏன்னா மேடை எவ்வளவு? 8. அப்ப இதோட மீட்டர் எனக்கு எவ்வளவுதான் வரும்? 8 தான் வரும். ஓகேவா? மேடை உயரம் தான் இது வரைக்கும் எனக்கு உயரம் வரும். அப்ப எனக்கு என்ன தேவை? இந்த உயரம் மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதும். அப்ப இந்த உயரம் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா? அப்ப இது என்னது? 30 டிகிரி. அப்ப tan 30 டிகிரி. ஓகேங்களா? அப்ப tan என்னது? எதிர்பக்கம் பை அடிப்பக்கம். அப்ப இதோட மதிப்பு எனக்கு என்னது? எக்ஸ். அடிப்பக்க மதிப்பு என்னது? 40√3. இப்ப tan 30 மதிப்பு என்னது? 1/√3. அப்ப எக்ஸ் பை 40/√3. அப்ப √3 கேன்சல். 40 இங்கிட்டு போயிருமா? அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளவு வருது? 40. அப்ப இந்த எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 40. அப்ப எனக்கு இதுல இருந்து இதோட மதிப்பு 40, இதுல இருந்து ஒரு மதிப்பு எவ்வளவு? 8. அப்ப மொத்த கோபுரத்தின் உயரம் எனக்கு எவ்வளவு வரும்? 48. ஆன்சர் எது கரெக்ட்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஆண்டுக்கு 2% தனி வட்டியில் ரூபாய் 9600 அசலானது 5 ஆண்டுகளின் முடிவில் எவ்வளவு தொகையாக மாறும்? கண்டுபிடிச்சலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வட்டி எவ்வளவு கண்டுபிடிப்போம். 9600 ரூபாய்க்கு PNR/100. ஓகேங்களா? அப்ப அசல் வந்து எவ்வளவு? 9600, காலம் 5 ஆண்டுகள், வட்டி வீதம் 2 வகுத்தல் 100. இப்ப 2 0க்கு 2 0, I 2 10. அப்ப 96 பக்கம்னா 960. அப்ப வட்டி மட்டும் எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 960. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க? எவ்வளவு மாறுதுன்னு கேட்டாங்க. மொத்த தொகை எவ்வளவு கேட்கறாங்க? அப்ப மொத்த தொகை ஃபார்முலா அது அசல் = வட்டி.
அசல் எவ்வளோ 9600, வட்டி எவ்வளோ 960. அப்ப ரெண்டுமே கூட்டினா வரும் 10560. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட் 10560. நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 1/x மதிப்பு எவ்வளோ 6 எனில் எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப் மதிப்பு என்ன வரும்? ஓகேங்களா? இப்போ இங்க எக்ஸ் கொடுத்து எக்ஸ் கியூப் கேட்குறாங்க. இது ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா இங்க எக்ஸ்ல இருந்து எக்ஸ் கியூப் கொடுக்குறாங்களா, அப்ப இந்த எண்ணை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா கியூப் பண்ணணும். அந்த என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் கியூப், ஏன்னா எக்ஸ்ல இருந்து எக்ஸ் கியூப் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த எண்ணை கியூப் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்க மைனஸ் கொடுத்தாங்கன்னா, இங்க மைனஸ் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணும் பிளஸ் போடணும். இங்க பிளஸ் கொடுத்தாங்கன்னா மைனஸ் போடணும், ஆப்போசிட். ஓகே, இதை மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணா இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை 3ஆல பெருக்கணும். அப்ப 3 × 6. ஓகேவா? இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம், அந்த நம்பரை கியூப் பண்றோம். அடுத்து மைனஸ் கொடுத்தாங்கன்னா பிளஸ் போட்டுக்கிறோம். அடுத்து அந்த எண்ணை 3ஆல பெருக்கிறோம். இது எந்த எண்ணு வந்தாலும் இதுதான் கான்செப்ட். இங்க மைனஸ் வந்தனால இங்க பிளஸ் வருது, பிளஸ் வந்தா மைனஸ் வரும், அவ்வளவுதான். மித்தபடி எந்த ஒரு மாறுதலும் இல்லை. அப்ப 6 கியூப் எவ்வளவு வரும் 216 பிளஸ் 3 18. அப்ப 216 18 கூட்டினால் வரும் 234. அப்ப ஆன்சர் என்ன வரும் 234. ஃபர்ஸ்ட் கியூப் பண்ணணும், அந்த நம்பர் அடுத்து 3ஆல பெருக்கணும், அடுத்து மைனஸ் வந்தா பிளஸ் பண்ணணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒரு 20 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தேனின் விகிதம் 3:2. அந்த கலவையில் உள்ள பாலின் அளவு எனக்கு என்னது? ஓகேங்களா? மொத்தம் 2 இருக்கு, பால் இருக்கு, தேன் இருக்கு. அப்ப அதோட விகிதம் அது 3:2. இதுல பாலுடையது மட்டும் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. கரெக்டுங்களா? இங்க மொத்த பங்கு எவ்வளோ 5 பங்கு. அப்ப 5 பங்கு தான் எனக்கு எவ்வளோ 20 லிட்டர். அப்ப ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ வரும் 4. 5 பங்கு 20னா ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ 4. அப்ப பால் வந்து எனக்கு எவ்வளோ 3 பங்கா. அப்ப 3 பங்கு எவ்வளோ வரும் 12. 2 பங்கு எவ்வளோ வரும் 8. அப்ப பாலினுடைய அளவு எனக்கு எவ்வளோ 12 லிட்டர். தேனுடைய அளவு எவ்வளோ 8 லிட்டர். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, ஆண்டுக்கு 6% வட்டி வீதம் வருடாந்திர கூட்டு வட்டியில் ரூபாய் 2500 மீதான கூட்டு வட்டி 2 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு கிடைக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் என்கிட்ட எவ்வளவு இருக்கு 2500 ரூபாய். ஃபர்ஸ்ட் ஆண்டுக்கு பாக்குறேன் 6%. இதுல 6% எவ்வளவு வரும் 1% 25. அப்ப 6% எவ்வளோ 150 ரூபாய். அப்ப முதல் ஆண்டுக்கான வட்டி எனக்கு எவ்வளோ 150 ரூபாய். அப்ப கூட்டின எவ்வளவு வரும் 2650. ஓகே, அடுத்து என்ன பண்ண போறேன், இந்த 2650ல 6% எவ்வளவு பார்ப்பேன். அப்ப இதுல 6% எவ்வளவு வரும் 1% எவ்வளோ 26.5. அப்ப 6% எனக்கு எவ்வளவு வரும் 6% எவ்வளவு வரும் 159. ஓகேங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 26.5 6ஆல பெருக்குங்க. பெருக்கணும் 30, இங்க 3 36 39 மீதி 3. அப்ப 2 12 15. அப்ப எவ்வளவு 159. அப்ப இரண்டாவது ஆண்டுக்கான வட்டி எனக்கு எவ்வளவு 159 ரூபாய். முதல் ஆண்டுக்கு 150, இரண்டாம் ஆண்டுக்கு 159. எனக்கு வட்டி தானே கேட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம், இந்த வட்டி எனக்கு கிடைச்சு ஃபர்ஸ்ட் ஆண்டு 150, இரண்டாம் ஆண்டு 159. அப்ப ரெண்டுமே கூட்டினால வரும் 309. அப்ப வட்டி மட்டும் கேட்டாங்க எவ்வளவு 309. மொத்த தொகை கேட்டாலும் அதை கூட்டிக்கணும் 9. இப்ப 10 ஒன்னா போட்டா 8, அடுத்துங்க 2. அப்ப இது வந்து என்னது மொத்த தொகை. மொத்த தொகை எனக்கு எவ்வளோ 2809. அசல் மதிப்பு 2800, 2809 மாறுது. அப்ப வட்டி மட்டும் எவ்வளோ 309 ரூபாய். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் ஒரு சிறுவன் 2 நிமிடம் 30 வினாடிகளில் 450 மீட்டரை கடக்கிறான். மேலே குறிப்பிட்ட அதே வேகத்தில் அவன் பயணித்தால் 1 மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர்ல கடக்க முடியும்? ஒண்ணுமே இல்ல, இங்க என்ன இருக்கு நேரம் இருக்கு, தூரம் இருக்கு. அப்ப நேரம் தூரம் இது வந்தாலே நேர் விகிதம் தான். என்ன விகிதம் நேர் விகிதம். அப்ப பாருங்க என்ன ஆகுது மொத்தம் 2 நிமிடம் 30 வினாடியா. அப்ப இது என்ன பண்ண போறேன் ஒரே தான் நிமிடமா மாத்திக்கலாம். ஓகேவா? 30 வினாடி என்ன வச்சுக்கலாம் அரை நிமிடம் வச்சுக்கலாமா. அப்ப என்ன வரும் 2.5 நிமிடம். அப்ப 2.5 நிமிடத்துல 450 மீட்டர். அப்ப 1 மணி நேரம் அப்படின்னு எவ்வளோ 60 நிமிடத்துல எவ்வளவு மீட்டர். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுக்காங்க அரைன்னு வச்சிருக்கேன். ஓகேவா? 30 வினாடினா அரை நிமிடம். அப்ப 2.5 நிமிடத்துல 450. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம், இதை தலைகீழ போடும். எவ்வளவு வரும்
60 வகுத்தல் 2.5 இன்ட்டு 450. ஓகேங்களா? இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு நம்பர்னால இதை கேன்சல் பண்ணிட்டு மேல என்ன பண்ணுங்க, ஒரு ஜீரோ சேர்த்துக்கோங்க போதும். இப்போ அடிங்க. 25 25, 2 25 50, மீதி 10, 100ல 4. அப்ப 24 இன்ட்டு 450 பெருக்குங்க, எவ்வளவு வரும்? 20, இங்க 2 16, 18, அடுத்து பெருக்குனா 0 8 10, இங்க ஒரு 0. அப்ப எவ்வளவு வரும் மொத்தம்? 10,800 மீட்டர். 10,800 மீட்டர். இதை கிலோமீட்டரா மாத்தணும். கிலோமீட்டரா மாத்தினா பண்ணும், 1000ஆல டிவைட் பண்ணும். அப்ப 10,800 1000ஆல டிவைட் பண்றேன். ஓகே, 3 0 அடிச்சுன்னா 3 நம்முடைய பாயிண்ட். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 10.8 கிலோமீட்டர். ஆன்சர் எவ்வளவு வரும்? 10.8 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் 6412 என்ற எண்ணுடன் எந்த மிகச்சிறிய எண்ணை கூட்டினால் வர்க்க எண் கிடைக்கும்? ஓகே, இப்போ 6412. ஓகே, நம்பர் தெரியுமா? ஒண்ணுமே இல்ல. 80 ஸ்கொயர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6400. ஓகேவா? இங்க எவ்வளவு இருக்கு? 6400 தாண்டில இருக்கு. அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும்? 80 ஸ்கொயருக்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்னது? 81 ஸ்கொயர் தான். அப்ப 81 ஸ்கொயர் எனக்கு எவ்வளவு வரும்? 6561. ஓகேங்களா? எப்படி போறோம்னா, இந்த 6400 இருக்கா, இப்ப இந்த 80 81 கூட்டினாலும் வரும் 161. அதை கூட்டினாலும் 6561. அவ்வளவுதான். அப்ப எனக்கு 6412க்கு அப்புறம் எந்த ஸ்கொயர் நம்பர் வரும்? 81 ஸ்கொயர் தான் வரும். எவ்வளவு? 6561. அப்ப எந்த நம்பர் ஒண்ணு எக்ஸா? 6412 அங்கிட்டு கொண்டு போங்க, கழிங்க. எவ்வளவு வரும்? 1ல 2 போகாது, 12 போச்சுன்னா 9, மீதி 5ல 1 போச்சுன்னா 4, அப்ப 5ல 1 போச்சுன்னா 5 4 போச்சுன்னா 1. அப்ப எவ்வளவு? 149. அப்ப 6412ஓட 149 கூட்டிங்கன்னா 6561 ஒரு 81 ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். அப்ப 149 தான் நீங்க கூட்டுவீங்க. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஏயின் சம்பளமானது பியின் சம்பளத்தை விட 31% அதிகம் எனில் பியின் சம்பளம் ஏயினை விட எவ்வளவு சதவீதம் குறைவாக இருக்கும்? ஓகேவா? இது 1% கான்செப்ட் சொல்லுவோம். ஓகேவா? என்ன இருக்கு? அதிகம் இருக்கா? அப்ப ஃபர்ஸ்ட் அங்க என்ன சதவீதம் இருக்கு, அதை அப்படியே போடுங்க, 31. நெக்ஸ்ட் இங்க அதிகம்னு சொன்னாங்கன்னா 100ஓட இதை கூட்டணும். குறைவுன்னு சொன்னா 100ல இருந்து கழிக்கணும். அவ்வளவுதான். அப்ப அதிகம் சொன்னா 100ல இருந்து கூட்டுமா? அப்ப 100 31 கூட்டினா 131 இன்ட்டு 100. அவ்வளவுதான். அப்ப இதை நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா வந்துடும். ஃபர்ஸ்ட் அங்க என்ன சதவீதம் இருக்கோ அதை அப்படியே போறோம். நெக்ஸ்ட் அதிகம்னு சொன்னாங்கன்னா 100 கூட்டி கீழே போறோம், இன்ட்டு 100. இந்த 100ங்கிறது காமன். இங்க என்ன சதவீதம் வருது அது போறது காமன். இந்த கீழே போடக்கூடிய நம்பர் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா போடணும். அதிகம் சொன்னா 100ல இருந்து கூட்டுவேன், குறைவு சொன்னா 100ல இருந்து கழிப்பு. அவ்வளவுதான். இப்ப 131, இங்க 31 100 அடிக்க முடியுமா? முடியாது. மொத்தம் என்ன பண்ணுங்க, பெருக்குங்க. பெருக்கல் வரும் 3100 வகுத்தல் 131. இப்ப அடிக்கலாமா? ஒரு 131 31, 2 131 262. அப்ப மீதி எனக்கு எவ்வளவு வரும்? இங்க 260ல 310 50. அப்ப இங்க ஒரு 48, பின்னாடி ஒரு 0 480. அப்ப 480 எனக்கு எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட ஒரு 3 கிட்ட தான் எனக்கு வர முடியும். ஏன்னா 3 131 ஒரு எவ்வளவு வரும்? 393 வந்துடும். எவ்வளவு வரும்? 393 வந்துடும். அப்ப மீதி எனக்கு எவ்வளவு வரும்? 87, பின்னாடி ஒரு 0. அப்ப 870ல எவ்வளவு இருக்கும்? அப்ப 870 எனக்கு எவ்வளவுதான் இருக்க முடியும்? ஒரு 6 இந்த மாதிரி சம்திங்னா எனக்கு வர முடியும். ஓகேவா? அப்ப எனக்கு 23 புள்ளி அப்படிதான் வரும். அப்ப 23 புள்ளி எங்கதான் பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்கு. ஏன்னா நீ 23 கண்டுபிடிச்சாலும் உங்க ஆன்சர் வந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஓகேவா? சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா 23 தான் நீங்க அடுத்த நம்பர் கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க முழுமையா பார்த்துருப்பீங்க நம்புறோம். வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், ரயில்வே தேர்வு தயார் உங்களுடைய நண்பர்கள் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்க்கட்டும், பயன்பெறட்டும். இன்னொரு நம்ம சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறுவது தமிழா IAS அகாடமி கார்த்திக்.